நீட் போராட்டத்திற்காக டெல்லி விரையும் ஸ்டாலின், ஒன்று சேர்ந்த விசிக இடதுசாரிகள், உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். அதாவது நீட் விவகாரம் இந்த ஆண்டு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. நீட் கேள்வித்தாள் முன்கூட்டியே லீக் ஆனது. தேர்வு ரத்து, மறுதேர்வு, சிபிஐ விசாரணை, கைதுகள் என பல திருப்பங்களை சந்தித்துள்ளது. இப்பொழுது எதிர்க்கட்சிகள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமை வலியுறுத்தும் அளவிற்கு விவகாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த சர்ச்சை எப்படி தொடங்கியது? இது கடந்து வந்த பாதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். கடந்த மே 3ஆம் தேதி தேசிய தேர்வு முகாமை நாடு முழுவதும் 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு நீட் தேர்வை நடத்தியது. கேள்வித்தாள்கள் சிபிஐ கண்காணிப்புடன் எடுத்து செல்லப்பட்டன. தேர்வு மையங்களில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, ஏஐ கேமராக்கள், சிக்னல் ஜார்மார்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் மறுநாள், அதாவது மே 6ஆம் தேதியே கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு கேள்வித்தாள் ராஜஸ்தானில் தேர்வுக்கு முன்பே பரவியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அந்த மாடல் கேள்வித்தாள்களில் இருந்த பல கேள்விகள் நீட் தேர்வுடன் ஒத்துப்போனதாக தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து மே 7ஆம் தேதி இந்த புகார்கள் குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டது. அடுத்த நாளே சிபிஐ உட்பட மத்திய விசாரணை ஏஜென்சிகளிடம் உதவியும் கோரப்பட்டது. முதலில் கேள்வித்தாள் முழுமையாக லீக் ஆனதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றே அதிகாரிகள் கூறினர். இருப்பினும் ராஜஸ்தான் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. தேர்வுக்கு முன்பே மாடல் கேள்வித்தாளிலிருந்து சுமார் 135 கேள்விகள் நீட் தேர்வில் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த விவகாரத்தில் 20க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டதுடன் பலரும் கைது செய்யப்பட்டனர். முன்கூட்டியே கசிந்த வினாத்தாள் எத்தனை பேரிடம் சென்றது என்பது தெளிவாக தெரியவில்லை. இதையடுத்து மே 12ஆம் தேதி நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஜூன் 21இல் மறுதேர்வு நடைபெறும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்தார். இந்த விவகாரம் நாடாளுமன்ற நிலைக்குழுவிலும் எதிரொலித்தது. முழு வினாத்தாளும் கசியவில்லை, சில கேள்விகள் மட்டுமே கசிந்திருக்கலாம் என தேர்வு முகாம் விளக்கம் அளித்தது. ஆனால் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்று தர்மேந்திர பிரதான் கூறினார். இருதரப்பு விளக்கமும் முரணாக இருந்ததால் அப்பொழுதே இது கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டது. மறுபுறம் சிபிஐ விசாரணை வேகம் எடுத்தது. மகாராஷ்டிராவை சேர்ந்த மருத்துவர் ஒருவர், பயிற்சி மைய ஆசிரியர் உள்ளிட்ட பலரை கைது செய்ய சிபிஐ இதுவரை இந்த வழக்கில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் நீட் கேள்வித்தாள் லீக் ஆவதை தடுக்க மறுதேர்வை எழுத்து தேர்வாக இல்லாமல் கம்ப்யூட்டர் வழியாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் தேர்வு முறையை மாற்றுவது சாத்தியமில்லை என்று கூறிய நீதிமன்றம் வழக்கமான முறையிலேயே தேர்வு நடத்த அனுமதி கொடுத்தது. இதையடுத்து இதுவரை இல்லாத வகையில் மத்திய அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டது. இந்திய விமானப்படை மூலம் கேள்வித்தாள்கள் எடுத்து செல்லப்பட்டன. டெலிகிராம் செயலி கூட தற்காலிகமாக முடக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் கடந்த மாதம் நீட் விவகாரம் தொடர்பாக கரப்பாம்பூச்சி கட்சி குரல் கொடுத்தது. நீட் முறைகேடுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதே அவர்கள் கோரிக்கையாகும். டெல்லியில் இளைஞர்கள் தொடர் போராட்டம் நடத்திய நிலையில் சோனம் வாங்சுக்கின் காலவரையற்ற உண்ணாவிரதம் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்தது. நாளுக்கு நாள் மாணவர்கள் ஆதரவு இந்த போராட்டத்திற்கு அதிகரிக்கவே இப்பொழுது தேசிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். அதாவது மல்லிகார்ஜுனா கார்கேவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக டெல்லியில் ராஜாஜி மார்கில் உள்ள அவரது இல்லத்திற்கு காங்கிரஸ் எம்பிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். மாலை 3 மணி அளவில் வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்ததும் கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் கேசி வேணுகோபால் ஆகியோர் இல்லத்திலிருந்து வெளியே வந்தனர். அப்பொழுது மாணவர்கள் மீதான தாக்குதல், அதையும் கடந்த மாணவர்களின் போராட்டம் என டெல்லி பரபரப்பாக இருக்கும் நிலையில் வாருங்கள் இந்த பிரச்சனையில் பிரதமரை தட்டி எழுப்புவோம்,
அவரது இல்லத்திற்கு செல்வோம் என்று ராகுல் காந்தி அழைப்பு விடுத்து போராட்ட திட்டத்தை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய கோரி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் முக்கிய பிரதிநிதிகள் பிரதமர் இல்லம் நோக்கி பேரணியாக சென்றனர். கார்கேவின் இல்லத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள பிரதமர் மோடியின் இல்லம் அருகே தலைவர்கள் திரண்டு திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாதுகாப்பு படையினர் பெரும் திணறலுக்கு உள்ளாகிவிட்டனர். இந்த எதிர்பாராத திடீர் போராட்டத்தால் அதிர்ச்சியடைந்த மத்திய அரசு நிலைமையை கட்டுப்படுத்த பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மற்றும் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் ஆகியோரை போராட்ட இடத்திற்கு அனுப்பி வைத்து நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயார் என்றும் போராட்டத்தை கைவிடுமாறு அவர்கள் ராகுல் காந்தியிடம் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை போராட்டம் தொடரும் என ராகுல் காந்தி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். மாலை 6:25 மணியளவில் டெல்லி துணை போலீஸ் கமிஷனர் சச்சின் சர்மா தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டவில்லை. இதனையடுத்து மாலை 6:40 மணியளவில் காவல்துறையினர் பலவந்தமாக கைது நடவடிக்கையில் இறங்கினர். ராகுல் காந்தியை பலவந்தமாக இழுத்துச் சென்று பேருந்தில் ஏற்றிய போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் அவரது மூக்கில் காயமும் கண் மற்றும் நெஞ்சு பகுதியில் லேசான காயங்களும் ஏற்பட்டன. ராகுல் காந்தியுடன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் கைது செய்யப்பட்டார். இப்படி அங்கு மிகப்பெரிய பதற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் களம் எதிர்பாராத திருப்பங்களுடன் உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. நீட் விவகாரத்தில் திமுக, விசிக மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து வெளிப்படுத்தி வரும் நிலைப்பாடுகள் மற்றும் தொடர் போராட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் ஒரு கணத்தில் திசை திருப்பியுள்ளன. இந்த நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட பலரும் அங்கு டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே தற்போது டெல்லியில் மிகப்பெரிய பதற்றமான சூழல் ஏற்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக தலைவரான ஸ்டாலின் டெல்லி செல்வது தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இது போதாக்குறையாக நீட் தேர்வு விவகாரத்தில் திமுகவுடன் விசிக மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து வெளிப்படுத்தி வரும் நிலைப்பாடுகள் மற்றும் தொடர் போராட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் ஒரு கணத்தில் திசை திருப்பியுள்ளன. இந்த நிலையில் நீட் விவகாரத்திற்கு குரல் கொடுப்பதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் டெல்லி செல்லும் போது தற்போது அவர்களின் கூட்டணியிலிருந்து விலகி தற்போது தாவேகாவுடன் கூட்டணி அமைத்த இடதுசாரிகள் மற்றும் விசிக ஆகியோரும் தற்போது திமுகவிற்கு ஆதரவாகவே குரல் கொடுத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அவர்களும் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினுடன் இணைந்து டெல்லி செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தற்போது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் ஜனநாயக திரைப்பட கொண்டாட்டம், மறுபுறம் இந்த நீட் தேர்வு விவகாரம். இது போதாக்குறையாக தனக்கு முதல்வராக இருப்பதற்கு ஆதரவு அளித்த அனைவரும் தற்போது இந்த விஷயத்தில் திமுகவுடன் இணைந்து அவர்கள் செயல்பட இருப்பது தற்போது முதல்வர் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நீட் தேர்வு விவகாரத்தால் தனக்கு ஆதரவு அளித்த பலரும் திமுகவுடன் திரும்பவும் கைகோர்த்து விடுவார்களோ என்ற பதற்றத்தில் தாவேகாவினர் இருந்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.